பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெளியாக்கப்பட்ட உம்மத்தினரில் சிறந்த உம்மத்தாக எங்களை ஆக்கினானோ அதே போன்று ஏனைய சமூகத்தினருக்கு உம்மத்தினருக்கு கடமையாக்காத ரமதானுடைய நோன்பை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கினானோ அதே ரமலானுடைய மாதத்தில் அந்த ரமலானுடைய நாட்களில் 5 விதமான பாக்கியங்களை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நமக்கு பிரத்யேகமாக அல்லாஹு தஆலா 5 விதமான பாக்கியங்களை ரமலானுடைய நாட்களில் அல்லாஹு தஆலா அளித்திருக்கிறான் என்று கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் பைஹகி, இமாம் பஸார், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்களை போன்றவர்கள் அவர்களுடைய நூல்களில் கொண்டு வந்திருக்கிறார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உஅ்தியத் உம்மதி ஹம்ஸ ஹிசாலின் ஃபீ ரமதான். என்னுடைய உம்மத்தினருக்கு ரமலான் மாதத்தின் விஷயத்தில் 5 விஷயங்கள் பிரத்யேகமான முறையில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை முன்னுள்ள எந்த உம்மத்தினருக்கும் கொடுக்கப்படவில்லை. சுப்ஹானல்லாஹ். முன்னைய உம்மத்தினர்கள் எவருக்கும் கொடுக்கப்படாத பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு அளித்திருக்கின்றான். முதலாவது, நோம்பாளியின் வாய்வாடை அல்லாஹு தஆலாவிடம் கஸ்தூரியை விட அதிக நறுமணம் உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவது, நோம்பாளிகள் நோன்பு திறக்கும் வரை கடலில் உள்ள மீன்களும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றன. வதஸ்தக்ஃபிரு லஹுமுல் ஹீதானு ஹத்தா யுஃப்திரு. நோன்பு திறக்கும் வரைக்கும் மீன்கள் கூட நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருக்கின்றன. மூன்றாவது, வயுஸையினுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல குல்ல யௌமின் ஜன்னதஹு. அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. நான்காவது, அட்டூழியம் புரியும் ஷைத்தான்கள் அந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றன. ஐந்தாவது, வயுகுஃபரு லஹும் ஃபீ ஆஹிரி லைலத்தின். சுப்ஹானல்லாஹ். ரமலான் மாதத்தின் கடைசி இரவில் நோம்பாளிகளுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகிறது. இதனை கேட்ட சஹாபாக்கள், கீல யா ரசூலல்லாஹ், கேட்டார்கள், அல்லாஹுவின் தூதரே, அஹிய லைலத்துல் கத்ர், அது லைலத்துல் கத்ருடைய இரவா என்று கேட்டார்கள். கால் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா, இல்லை, அது லைலத்துல் கத்ர் இரவல்ல. வலாகின்னல் ஆமில, ஒரு கூலியாளனுக்கு, இன்னமா யுவஃபா அஜ்ருஹு இதா கலா அமலுஹு, அவருடைய கூலி எப்போது கொடுக்கப்படும் என்றால் அவருடைய அமலை முடித்ததற்கு பின்னால், அவருடைய வேலையை முடித்ததற்கு பின்னால் தான் அவருக்கு கூலி கொடுப்பது முறையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே அல்லாஹு தஆலா நாம் நோற்றிருக்கக்கூடிய அனைத்து நோன்புகளையும் நோற்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ரமலானுடைய கடைசியில் பாவம் மன்னிப்பை அளிக்கக்கூடிய அந்த ஸ்ரீதேவித்தனமான மக்களில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.